இந்த அக்காவோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. அப்போ நான் வாரம் வாரம் வந்து டெய்லி வந்து எழுதி வச்சுட்டு போவேன். இது மாதிரி கூட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணும்போது நான் எழுதி வச்சுட்டு போனேன். அவங்க ரொம்ப முடியாமல் இருந்து வீட்டுக்கு திருப்பி நல்லபடியாக வந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்ல கொடுத்துருப்பாரு. எஸ்பெஷலி என்னோட குழந்தை பிறந்ததே பிகாஸ் ஆஃப் பாபா தான். எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் பாபாவை கேட்டுட்டு தான், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பேன். அது ஃபுல்லாக எப்பவுமே சக்ஸஸ் ஆகும். என் பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான். பாபா கிட்ட வர 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 கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறான். இந்த பாபாவோட அருள் தான். நம்ம நம்பிக்கையோட வந்தால் நம்ம நினைச்சது நடக்கும். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா இந்த கோயில்? நான் வருஷம் இல்லை, இப்போதான் ஒரு 3 வீக்ஸாக வரேன். பட் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். பாபா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கண்டினியூஸாக கும்பிடுறேன். அண்ட் நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி என்னோட குழந்தை பிறந்ததே பிகாஸ் ஆஃப் பாபா தான். அவரோட 52nd சாப்டர் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஐ காட் கன்சீவ்ட் அண்ட் எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ தான் நான் இந்த கோயில் பார்த்தேன். பட் வந்ததுலேருந்து நிறைய பாசிட்டிவ் லைஃப், முக்கியமாக கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் நல்லது. ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் வந்து நோட்டில் எழுதி வைக்கிறாங்க. ஸோ அது அப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேண்டுதலாம் இருக்குது. ஆமாம். இங்கே இந்த கோயில்கள் சிறப்பாக இந்த பொதுவாகவே சாய்பாபா. இல்லை, ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னு நிறைய பேர் எழுதுறாங்க. ஸோ ஐ திங்க் அதை தான் நான் இப்படி பார்க்குறேன். ஸோ ஈவன் நான் நிறைய புக்ஸில் நான் எனக்கு திடீர்னு தோணி ஒரு நாள் ஒரு புக்கில் நிறைய என்னோட கஷ்டத்தில் எழுதி பாபாவோட பாதத்தில் வச்சுருக்கேன். ஸோ அது கோஇன்சிடென்டலாக நடக்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி நம்ம நினச்சது இங்கே நடக்குது, வீட்டில் தனியாக பண்ணுறது. பட் இங்கே வந்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் ஒருத்தர் மட்டும் ப்ரேயர் கிடையாது. நிறைய பேர் அவருக்காக ஒருத்தங்களுக்காக ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு டவுன் டு அர்த் மென்டாலிட்டி வருது. நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, மற்றவங்களுக்காகவும் வி ஷுட் திங்க் அபவுட் அதர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹோப் எல்லாரோட. நான் வந்து இந்த சக்தி ஷிரடி சாய் டெம்பிள் வெஸ்ட் கேகே நகர் கோவில் தர்மகர்த்தா. என்னோட சங்கல்பம் எங்கள் ஏரியாவில் பாபா கோவில் வரணும். அதுக்காக ஒரு 15 வருஷம் நான் வந்து வெயிட் பண்ணேன். நிறைய இடம் பார்த்துருக்கேன். பட்டு எந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வரல எனக்கு. கடைசியில் 2020 வந்து எனக்கு ஷிரடி போயிட்டு வந்தேன். ஷிரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வந்து இந்த இடம் வந்து பாபா கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இன்ஃபேக்ட் என்னென்னா கரோனா டைம் ஆனாலும் யாருக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த பிளாட் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாபாக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அது அவரே வந்து பாபாவே வந்து இங்கே உட்காந்துட்டாங்க.
எங்கள் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த இந்த என்டையர் கிரெடிட் கோஸ் டு பாபா ஒன்லி. 21 ஜூன் மாதம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ இருந்து வாரம் வாரம் தேர்ஸ்டே அன்னதானம் நடக்கிறது. பாக்கி டைமில் வந்து பிரசாதம் வந்து மார்னிங்கு ஈவினிங்கு அன்னதானம் மாதிரி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகிறது. ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிவோட்டிஸ் மக்கள் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே வந்து கோவிலுக்கு வராங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் வியாழக்கிழமை ஈவினிங் பார்த்தோம்னா மார்னிங்கோட ஈவினிங் வந்து டிவோட்டிஸ் வந்து நிறைய பேர் வராங்க. அதாவது 1000க்கு மேலே டிவோட்டிஸ் வராங்க. எல்லாருக்கும் இங்கே பிரசாதம் அன்னதானம் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது இல்லை, பாபா தான் பண்ணிக்கிறாரு. அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கிரெடிட் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பாபான்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இதே மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து எங்கள் கோவிலுக்கு வந்துட்டு பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வேண்டிக்கிறேன். சாய்ராம். நான் எங்கள் அக்காவோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. அப்போ நான் வாரம் வந்து டெய்லி வந்து எழுதி வச்சுட்டு போவேன். இது மாதிரி கூட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணும்போது நான் எழுதி வச்சுட்டு போனேன். அவங்க ரொம்ப முடியாமல் இருந்து வீட்டுக்கு திருப்பி நல்லபடியாக வந்தாங்க. நிஜமாக இந்த கோயிலுக்கு வந்து எழுதி வச்சதுனால அதுலேருந்து நாங்கள் அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கோம். என் பையனுக்கும் அடுத்த ஃபர்ஸ்ட் பொண்ணு செகண்ட் பையன் பிறக்கணும்னு வேண்டிட்டு இந்த சாய்பாபாட்ட வேணேன். அதே மாதிரி பையனும் பிறந்தாங்க. நல்லா பவர்ஃபுல்லான சாமி. சாய்பாபாவே பவர் தான். எழுதி வைக்கிறாங்களா? எழுதி வைக்கிறது என்ன எழுதி வைக்கிறாங்க? என்ன மாதிரி எழுதி? இப்போ யாருக்காச்சும் வீட்டில் கஷ்டம், உடம்பு சரியில்லை, இது மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், ஏதோ ஒரு கஷ்டமோ அதை அவங்க சாமிகிட்ட தான் சொல்லுவோம். அதை நம்ம எழுதி அவங்கள்ட்ட கொடுக்கறதுனால அவங்க படிக்கும் போது கூட்டு பிரார்த்தனையில் எல்லாரும் படிக்கும் போது நம்மளுக்கு அது சரியாயின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நான் ஒரு 1 இயராக வந்துட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன மாதிரி? ரொம்ப ஆக்சுவலாக மனசு வருத்தத்தோடு வந்த கோயிலுக்கு. எங்கள் வீடு வந்து பூந்தமல்லி கிட்ட இருக்கு. நாங்கள் யூஸ்வலாக அங்கே ஒரு பாபா கோயில் இருக்கு, அங்கே தான் போவோம். ஆஃபீஸ் டைமிங்ஸ் மாறினதுனால ஒரு நாள் தற்செயலாக இங்கே வந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தா இங்கே வந்து ஆர்த்தி யூஸ்வலாக எல்லா கோயிலும் பண்ண மாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து ஆர்த்தி நல்லா பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. வர ஆரம்பிச்சதுலேருந்து மனசு இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது. வாழ்க்கையோட யதார்த்தம்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சாய்பாபா ஆலயம் எங்க இருக்கு? நீங்க எங்க ஸ்ரீவாராகி இந்த சாய்பாபா கோயில் நெசப்பாக்கத்தில் இருக்குது, மிக அருகாமையில் இருக்குது. சிட்டிக்குள்ளேயே ஒரு கோயில், சின்ன கோயிலாக இருந்தாலும் எல்லாம் பர்ஃபெக்டாக பிரமாதமாக பண்ணுறாங்க. எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா பண்ணுவாங்க. நியூ இயர் இப்போ பால் அபிஷேகம் நம்மளே பாபாவுக்கு பண்ணலாம். எங்கள் வீட்டுக்காரு முதல்ல அவ்வளோவா ஈடுபாடோடு இல்லை, ஆனால் அவர் இப்போ என்னை விட அதிக ஈடுபாடோடு இருக்கார் பாபா மேலே. என் பையன் ரொம்ப சீரியஸாக இருந்தான். இங்கே பாபா கிட்ட வர 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 கொஞ்சம் கேர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஸோ எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு முக்கியமான சிறப்புகள் என்ன? பாபா நம்ம என்ன நினைச்சோமோ அதை நடத்தி கொடுப்பார். ஸோ நிறைய லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் இங்க வராங்க. இந்த கோயிலுக்கு அப்படி என்ன விசேஷமா இருக்கு? அதான் பாபாவோட அருள் தான். நம்ம நம்பிக்கையோட வந்தா நம்ம நினைச்சது நடக்கும். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்கம்மா? நான் ஒரு 2 வருஷமா வரேன்ப்பா. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நம்ம கிடைச்சது? அதாவது வேலை இல்லைன்னு வந்தேன்ப்பா. அவர் புண்ணியத்தில் எனக்கு வேலை கிடச்சிது. அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ தம்பிக்கு வேலை இல்லைன்னு வேண்டிட்டு இருக்கேன். அது உடனே எனக்கு செய்துருவார் அந்த பாபா. இங்க வர மக்கள் வந்து வேண்டுதலை வாயால சொல்லாம ஒரு நோட்ல எழுதி வச்சு அதை கூட்டு பிரார்த்தனையா பண்றாங்க. இது ஒரு புதுமையான வேண்டுதலா இருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும்ப்பா. அதில் சந்தேகமே வேண்டாம். அவர் நடத்துவார். நம்ம அதை பார்க்குறோம். இங்க வர கோயில் மக்கள் என்னென்ன மதத்துல இருந்து வராங்க? எல்லா மதத்துல இருந்து வராங்க. எல்லாரும் வராங்கப்பா. இங்கே வேறுபாடே இல்லைப்பா. வியாழக்கிழமையை தவிர மற்ற எந்த நாள் தான் இங்க ரொம்ப சிறப்பா இருக்கும்? வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றன்னா பாபாவுடைய நாள் வரும், அந்த நாளில் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க. நல்லா இருக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நான் வந்து ஒரு 53 இயர்ஸ் பாபாவுடைய தீவிர டிவோட்டி. அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை எனக்கு. அதுதான் பாபா. எப்பொழுதும் நான் வந்து எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் பாபாவை கேட்டுட்டு தான், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பேன். அது ஃபுல்லாக எப்பவுமே சக்ஸஸ் ஆகும். அது என்ன மீறியே பாபா கோயிலுக்கு அர்ப்பணிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் அந்த டைமில் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். திடீர்னு அந்த பைக் வந்து அந்த கார்னரில் ஆஃப் ஆயிடுச்சு.
திரும்பி பார்த்தா பாபா கோயில். அவராக வந்து என்னை சேர்த்தார் இந்த கோயிலில். அதனால் இந்த பாபாக்கிட்ட எப்போவும் எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்பிக்கையை வச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாபா அருள் புரிவார். இங்கே வர்ற பக்தர் அனைவருக்காகவும் நாங்கள் அதுதான் வேண்டிக்கிறோம். அனைத்து பக்தரும் நலமுடனும் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆரோக்கியத்திலும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல பாபாவுக்கு நம்ம ஸ்ரீ சத்யநாராயண சரஸ்வதி சாமிக்கு ஜெய்.